20 വർഷം പഴക്കമുള്ള ഒരു ഭൂമി ചക്കരക്കിഴങ്ങ്, ഒരു ഹെർബൽ പൊട്ടറ്റോ. ഇപ്പോൾ ഈ കാണുന്ന അണ്ണ മുറിക്കുന്ന സാധനം കണ്ടോ, ഏകദേശം 20 വർഷം മണ്ണിൻ്റെ അടിയിൽ പഴക്കമുള്ള കിഴങ്ങാണ്. ഈ കാണുന്ന കിഴങ്ങ് കണ്ടോ, ഇത് മണ്ണിൻ്റെ അടിയിലും അണ്ണൻ ഇപ്പോൾ മുറിക്കാൻ പോകുന്നത് മണ്ണിൻ്റെ മുകളിലുള്ളതാണ്. നമുക്കിതിൻ്റെ വിശേഷം എന്താണെന്ന് പറഞ്ഞാലോ, വാ. இதோட பூமி சக்கரை கிழங்கு நேம். இது கிழங்கு விலை கூட யாராவது இதுக்கு முன்னாடி காட்டில் விலை கூட பொருள் நம்ம காட்டு தான் விளைஞ்சது. இந்த மாதிரி இவ்வளோ சைஸ் வரும், இவ்வளோ உயரம் வரும். காட்டில் விளைஞ்ச கூட பொருள் தான் அமைக்குது. நாட்டு மருந்து கடையில் காயை வச்சு கட் பண்ணி காயை வச்சு விற்கக்கூடிய இடம் இருக்குது. காய வச்சுருக்கோம், பவுடராக கிடைக்கும். பீஸு நம்ம உருளைக்கிழங்கு மாதிரி பீஸுக்கு துணிக்கு தான் இருக்கும். கட் பண்ணி வச்சுருப்பாங்க, துணிக்கு தான் இருக்கும், காய வச்சு கிடைக்கும். இப்படி கட் பண்ணணும்னா இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி ஒரு ரவுண்டு இதை மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டா எலுமிச்சம் பழம், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை ஓகேவா, நாட்டு சர்க்கரை, இது சர்க்கரை, இது மசாலா, இந்த மாதிரி இதை 3 ஐட்டம் பண்ணி சாப்பிட்டோம்னா ஓட்டையெல்லாம் கலந்து போட்டு சாப்பிட்டா 6 சுவை கிடைக்கும் நமக்கு. சாப்பிட்றதுக்கு இனிப்பு, புளிப்பு அந்த மாதிரி கணக்கில் கிடைக்கும் நமக்கு. 6 சுவை கிடைக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இந்த உடம்புல என்ன டேஸ்ட்டு இது நார்மலாக நம்ம வந்து கேரட் டேஸ்ட்டு வந்துடும். கேரட் என்ன டேஸ்ட்டு தான் அந்த மாதிரி நம்மளுக்கு. இது நார் சத்து உண்டு, நீர் சத்து உண்டு நம்மளுக்கு. இது கீழே உள்ள கிழங்கு ஐட்டம் நிறைய பாரி கட் பண்ணி கீழே உள்ள இது வந்து குளிக்காங்க. மேலே உள்ள கிழங்கு இது மேலே உள்ள கிழங்கு இது கீழே உள்ள கிழங்கு. இது நார் சத்து, இது நீர் சத்து உள்ள பொருள். கேரட் டேஸ்ட் மாதிரி கிடைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அது எடுத்துக்கலாம். அதான் ஆரம்பிக்கிறோம். இது 1 பீஸுக்கு எவ்வளோ? ஒரு நாளைக்கு ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. இப்போ தற்சமயம் வந்து பீஸு 80 ரூபா ஓடுது. ஒரு புள்ளி 80, பாதி பீஸ் ஆஃப் 50 ரூபா கிடைக்கும் நமக்கு. இப்போ ஆஃப், இது ஆஃப், இது ஆஃப். அது இல்லை. பரோட்டா முறிக்க இதுக்கு பேர் புல்லு. ஒரு ரவுண்டு போட்டோம்னா இந்த ரவுண்டில் வர புல்லு, அதில் பாதி ஆப்பு. இதுக்கு பேர் தான் ആപ്പീസ്. പകുതി വാങ്ങിച്ചു കഴിച്ചു നോക്കാം എങ്ങനെയുണ്ട്. കുറേ വീഡിയോസൊക്കെ കണ്ടിട്ടുണ്ട്. ഇത് ആപ്പ്, ഇത് வந்து 50 ரூபா. இது ஃபுல் ரவுண்ட் வந்து 80 ரூபாய். ஒரு கிழங்கு ஒரு சைஸு 100 ரூபா வரும், 200 ரூபா வரும், 150 ரூபா வரும். ஒரு சைஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி சைஸ் சின்னதாக வந்து அது மாதிரி சின்ன ரேட்டு கம்மியாக இருக்கும். கிழங்கு பெருசாக போக ரேட் அதிகமாக இருக்கும். நமக்கு 200 ரூபா, 150 ரூபா, 50 ரூபா அப்படி ஒரு கிழங்கு சைஸ் மாதிரி நமக்கு. வாழ்வை நமக்கு இது சாப்பிட்டா நமக்கு சூடு, வாழ்வு, கேஸ் ட்ரபிள் எல்லாம் போட்டுக்கு நல்லது. நமக்கு உடல் சூட்டை கழிச்சு கொடுக்கும், நமக்கு பாடி ஹீட்டை குறைச்சி கொடுக்கும். நமக்கு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். இது சர்க்கரை, உடம்புல சர்க்கரை இருக்குது, பிபி இது அப்படிலாம் கவலைப்படலை. சின்ன 6 மாதம் பிறந்து பெரிய வரைக்கும் நம்ம சாப்பிடலாம். இதுதான் மெயின் நம்பரு. சர்க்கரை இட்டுட்டேன். ஆமாம், என்ன மசாலா. കഴിച്ചു നോക്കാം കേട്ടോ. എന്താണെന്ന് ഞാനിപ്പോൾ എങ്ങനെ പറയുന്നത്, എല്ലാ ടേസ്റ്റുണ്ട്. ഏകദേശം തേങ്ങ കടിച്ചിട്ടുണ്ട്.